இப்போ என்னாச்சு, பேசி பேசி என்னாச்சு, ஸ்டாலின் கரெக்டாக ஆப்படிச்சு விட்டாரு. என்ன படிச்சு விட்டாரு? தேமுதிக உள்ள வந்தாச்சு, கமல் உள்ள வந்துட்டாரு, 2 பார்ட்டி உள்ள வந்தாச்சு. காங்கிரஸ் வெளியே போனாலும் பரவாயில்ல, 6 to 8% ஓட்டு அவங்ககிட்ட இருக்கு. இன்னொரு உருவம் அப்படியே எம்ஜிஆர், இன்னொரு உருவம் ஸ்டாலின் அப்படியே எம்ஜிஆர் மாதிரி நிற்கிறாரு மக்கள் மத்தியில். புரிஞ்சுக்கோங்க நீங்க. ஒரு சைடு எம்ஜிஆர், ஒரு சைடு கலைஞர், 2 சேர்ந்தது இன்னைக்கு ஸ்டாலின். அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இன்னும் மற்றவங்களெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் கூப்பிட்டு கொடுப்பாங்க. 18 சீட்டு தரேன், வாங்கிக்கிறியா? இல்லையா தனியாக போ, முடிஞ்சு போச்சு. நம்ம ராகுல் காந்தி வந்து ஒரு சின்சியரான ஒரு போராளி. என்னன்னா அவர் பாராளுமன்றம் மட்டும்தான் போராடுவார், அப்புறம் தூங்கிடுவார் போய். இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி அந்த நபர் சேர்ந்து இந்த 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 குறுக்கு சால் ஓட்டுற வேலையை பார்க்குறாங்களா? இது எல்லாமே கொஸ்டின் மார்க். முடியாது, சரி, இந்தியாவில் முடியாது. எஸ்ஐஆர் இருக்கு, இவிஎம் இருக்கு, அமித்ஷா இருக்காரு, மோடி இருக்காரு, கண்டிப்பாக ஆக முடியாது. கண்டிப்பாக விஜய் கூட சேர்ந்தா மலேசியாவில் பிரதமர் ஆயிரும். பாராளுமன்றத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தியவே இன்னைக்கு வந்து கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடு இருக்குன்னா, இவங்க ராகுல் காந்திக்கு எதிராக செயல்படுறாங்களா, இல்லை ராகுல் காந்தியோட சேர்ந்து செயல்படுறாங்களா, இல்லை வந்து அமித்ஷாவும் மோடிக்காக செயல்படுறாங்களா அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா? டெல்லிக்கு வந்து டெல்லியில் வந்து பதவியேற்பு விழாவுக்கு வராங்க. பதவியேற்பு விழா வந்து கட்டி தள்ளுனார், 6 தள்ளுனார். இது பண்ண முடியும். அப்போ என்னைக்கு ஏமாத்துனது யாரு? விஜயகாந்த் ஏமாத்துனது யாரு? மோடி. அடுத்து யாரு ஏமாத்துனது? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அறிவியல் செயற்பாட்டாளர், சமூக சிந்தனையாளர், அரசியல் விமர்சகருமான திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார்கள். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம்ப்பா. திமுக காங்கிரஸ் உடைய இந்த கூட்டணி சிக்கல் ஒண்ணு போயிட்டு இருக்கு தோழர், அதை கவனிக்கிறீங்களா நீங்க? அது எப்படி என்ன ஆக முடியும் நினைக்கிறீங்க? அதான் வந்து கேசி வேணுகோபால் வந்து பார்த்துட்டு போயிருக்காருல்ல. ஆனா இழுபறி இருப்பதுக்கான காரணம் நினைக்கிறீங்க நீங்க? இழுபறிக்கு என்ன காரணம்? இழுபறிக்கு காரணம் வந்து அமித்ஷா மோடி குரலாக மாணிக் தாக்கூர் ஒழித்தது தான் காரணம். அப்படி முடிச்சிட முடியுமா? ஒருத்தரோட உரிமை முழக்கத்தை நம்ம அப்படி தகர்த்திட முடியும்? அது உரிமை முழக்கம் என்ன? காங்கிரஸ் முக்து பாரத்னு அமித்ஷா சொன்னாரு. எஸ், காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா, காங்கிரஸ் இல்லாத இந்தியா. அந்த இந்தியா உருவாக்குறதுக்கு இவங்க 2 பேரும் மாணிக் தாக்கூர் ரொம்ப கடுமையா உழைக்கிறாரு. இவங்க கூட்டணியில கேக்குறாங்க, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வேணும்ன்றாங்க. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அதான் சொல்லிட்டாங்களே, கூட்டணி ஆட்சி வேணும்னா நீ யார் கூட்டணி கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட போன்னு சொல்லிட்டாங்கல்ல. அவங்க யார் கூட்டணி கொடுக்குறானோ, யார் உனக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட போப்பா தம்பின்னு சொல்லியாச்சு. செல்வ பிறந்தக, கேசி வேணுகோபால், சொடேங்கர், ராகுல் காந்தி எல்லாரும் வந்து காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கள், காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் யாராவது சொன்னாங்களா? கிடையவே கிடையாது. எல்லாரும் திமுகவோட கூட்டணின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. ஒரே ஒரு நபர் கத்திட்டு இருக்காரு. அந்த நபர் சுயமா கத்துறாரா, இல்ல ராகுல் காந்தியினுடைய தூண்டுதலின் பேர்ல கத்துறாரா, இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி அந்த நபர் சேர்ந்து இந்த 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 குறுக்கு சால் ஓட்டுற வேலையை பார்க்குறாங்களா? இது எல்லாமே கொஸ்டின் மார்க். இப்போ நீங்கள் பேசும்போது கூட ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க கூட, நான் அதை கவனமாக தான் கேட்குறேன். ராகுல் காந்தி உடைய தூண்டுதல்னு சொன்னீங்களே, அது எப்படி, எந்த அடிப்படையில்? அப்புறம் என்ன, அவங்க 2 பேரும் எல்லாமே அவருக்கு ராகுல் காந்தி க்ளோஸாக இருக்கவங்க தானே பேசுகிறாங்க. சரி, அப்போ ராகுல் காந்தியுடைய தூண்டுதல் இருக்கலாம். ராகுல் காந்திகிட்ட போய் சொல்லியிருப்பாங்க இவங்க சொல்லி இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, விஜய் கூட போனால் ஆல்ரெடி விஜய் வந்து 30% ஓட்டு வச்சிருக்காராம், அவரே சொல்லிட்டாரு. யாரா சொன்னது? நாதேசே சொன்னானா அப்படின்ற மாதிரி. நாதேசே சொல்லியிருக்காயா? நாதேசே சொன்னானா? ஆமாடா, நாதேஸ் தான்டா சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி
நாதஸே சொல்லியிருக்காரு 30% ஓட்டு இருக்குன்னு. நாதஸுடைய பிபி வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு நிர்மல்குமார்னு, அவர் 40% ஓட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நாதஸுடைய மேலம் ஒருத்தர் இருக்காரு ஆதவர்ஜுனான்னு, அவர் 50% ஓட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் ஜால்ரா அடிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கு, வலதுசாரி ஊடகவியலாளர் குரூப். அவங்க 70% மேல போயிட்டாங்க. 70% மேல போயிட்டான். ஆனா நேர்மையா இருக்காங்க பாருங்க. 100 தாண்டல நேர்மையா இருக்காங்க. அப்ப வந்து காங்கிரஸ் சேர்ந்தா 150 போயிடுவாங்க. புரிஞ்சுங்களா? இதை வந்து ராகுல் காந்தி போய் சொல்லியிருப்பாங்க. ராகுல் காந்திட்டு சொல்லி அது மட்டும் இல்லை, நம்ம போனா நம்மளுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. புதுச்சேரியில வந்துடலாம், என்ஆர் காங்கிரஸை ஒதுக்கிட்டு நம்ம வந்துடலாம், விஜயோட சேர்ந்தா. அடுத்து கேரளாவில் வந்துடலாம், வேணுகோபால சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடலாம். அடுத்து கர்நாடகாவில் வந்துடலாம், சீதாராமையை காலி பண்ணிட்டு வேற ஆளை போட்டுடலாம். ஓகே, அடுத்து வந்து தெலுங்கானாவில் வந்துடலாம், ரேவண்ணாவை காலி பண்ணிட்டு இன்னொரு ஆளை மாற்றிடலாம். ஓகே, எப்படியும் மோடி இருக்க வரைக்கும், இவிஎம் இருக்க வரைக்கும் நீ இந்தியாவில் முடியாது. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. இந்தியாவில் உண்மையா முடியாது. இந்தியாவில் முடியாது. சரி, இந்தியாவில் முடியாது. எஸ்ஐஆர் இருக்கு, இவிஎம் இருக்கு, அமித்ஷா இருக்காரு, மோடி இருக்காரு, கண்டிப்பா ஆக முடியாது. கண்டிப்பா விஜய் கூட சேர்ந்தா மலேசியாவில் பிரதமர் ஆயிடலாம். கடல் கடந்து. ஆமா, கடல் கடந்து பிரதமர் ஆயிடலாம். அமெரிக்காவில் பிரதமர் ஆயிடலாம், லண்டன்ல பிரதமர் ஆயிடலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓ, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோன்னு அவர் யோசனை பண்ணியிருக்கலாம். அதனால நீ முடிஞ்ச வரைக்கும் பேசிப்பாரு, வந்தா பார்ப்போம், ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிட்டான் அப்படின்னாலே ராகுல் காந்தி சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். ஓகே, அப்போ இவங்க பண்ற வேலை ஒரு சமூக நீதிக்காக பெரியாரையும் அம்பேத்கரையும் மாநில சுயாட்சியையும் கையில் எடுத்து பாராளுமன்றத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தியவே இன்னைக்கு வந்து கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடு இருக்குன்னா, இவங்க ராகுல் காந்திக்கு எதிராக செயல்படுறாங்களா, இல்லை ராகுல் காந்தியோட சேர்ந்து செயல்படுறாங்களா, இல்லை வந்து அமித்ஷாவும் மோடிக்காக செயல்படுறாங்களா அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா? ஏன்னா இவங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டதுனால. இப்போ என்னாச்சு, பேசி என்னாச்சு, ஸ்டாலின் கரெக்டாக ஆப்படிச்சு விட்டாரு. என்ன ஆப்படிச்சு விட்டாரு? தேமுதிக உள்ள வந்தாச்சு, கமல் உள்ள வந்துட்டாரு, 2 பார்ட்டி உள்ள வந்தாச்சு. காங்கிரஸ் வெளியே போனாலும் பரவாயில்ல, 6 to 8% ஓட்டு அவங்ககிட்ட இருக்கு. நீங்க சொல்லுங்க தொடர், உண்மையாவே தேமுதிக வருகை பலம் தானா திமுகவுக்கு? கண்டிப்பா பலம் தான், கண்டிப்பா பலம். எதன் அடிப்படையில் சொல்றீங்க? எதன் அடிப்படையிலன்னா, விஜயகாந்த் இல்ல வாக்கு வங்கி இருக்கான்னு கேட்குறேன். வாக்கு வங்கி வந்து விஜயகாந்த் இருக்கும்போது 8% இருந்துச்சு, 10 போனாரு. திருப்பி 7 அவர் இருக்கும் போதே 2 கீழே போயிடுச்சு. அப்புறம் லாஸ்ட் வந்து 2.5 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கோட சேர்ந்ததுனால 2.5% வாங்கினாங்க இந்த 2024 எலெக்ஷன். சரி, சேராம தனியா நின்னாங்கன்னா 0.5 தான் அவங்களுக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, விஜயகாந்த் மேல இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கரிசனை இருக்கு, விஜயகாந்த் மேல ஒரு இது இருக்கு. ஆனா அவங்க எடுக்கக்கூடிய முடிவு சரியா இருந்தால், அவருடைய தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. இட் இஸ் a caste neutral பார்ட்டி, எந்த ஜாதிக்கும் இல்லாத பார்ட்டி, கேஸ்ட் நியூட்ரல் பார்ட்டி. இல்ல அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெல்ட் சொல்றாங்களே, அது சொல்லுவாங்க. பட் விஜயகாந்துக்கு எல்லா தரப்புலயும் ரசிகர்கள் இருக்காங்க. சரி சரி. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர், அனைவருக்கும் உதவி செய்யக்கூடியவர், பிரச்சனைகளுக்கும் எதிர்த்து போராடக்கூடியவர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அவர் எடுத்த தவறான முடிவுகள் அவரை வந்து தனிமைப்படுத்தியது கடந்த காலங்கள்ல. அப்ப அந்த இதை இன்னைக்கு பிரேமலதா கரெக்ட் பண்ணியிருக்காங்க. பிரேமலதா எடுத்த இந்த முடிவு நீண்ட காலத்திற்கு தேமுதிகவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீண்ட காலத்துக்கு தேமுதிக இதில் தங்களை ஸ்ட்ராங் பண்ணுவதற்கும், இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கும், சட்டசபையில் உறுப்பினர்களை கொண்டு வருவதற்கும், ராஜ்யசபாவில் ஒரு மெம்பரை வாங்கி தங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கும் அவங்களுக்கு இது ஒரு அடிப்படை பாடமாக அமையும். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இது பலம். திமுகவுக்கும் பலம் தான். அது திமுகவுக்கும் பலம் தான். திமுகவோட சேரும் போதும் தேமுதிக 2.5% ஓட்டு இன்ட்டு 2x. அது என்ன 2x? அப்போ 2xனா 2 times 2.5 will become 5%. ஓ சரி. எப்படி சொல்றேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்னா 4% தான். ஆனால் ஏடிஎம்கேயோடையும் டிஎம்கேயோட நின்றுச்சுன்னா 6%. புரிஞ்சுட்டீங்களா? அதே தான் இங்கேயும் கணக்கு. 2.5% will become 3% or 4% or 5%. It all depends. எத்தனை சீட்டில் நிற்கிறாங்க அப்படின்றத பொறுத்து, எந்த தொகுதியில் நிற்கிறாங்க, எந்த தொகுதியில் இருக்கிறத பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் விஜயகாந்த் மேலே இருக்கக்கூடிய நல்ல எண்ணம், ஓகே நல்ல முடிவு எடுத்திருக்காங்க, அப்போ இதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைக்கிறவங்க
தேமுதிகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர் இந்த கூட்டணியை ஆதரிப்பாங்க. இல்ல அந்த எழுச்சியோட வருவாங்களான்னு கேக்குறேன். அந்த எழுச்சி இருக்குமான்ற? கண்டிப்பா. அதனால பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தது. அதனால தானே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எதிர்த்தரப்புல துரோகம் எல்லாம் போட்டாங்க. பிஜேபியோட ஐடி விங்ல மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்துக்கு அப்படின்னு போட்டுட்டு. மோடி வந்து விஜயகாந்த் பண்ணாத துரோகத்தை விடுவா என்னங்க நீங்க? மோடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் மோடி நான் வந்து 2013 நான் 13 நான் தான் வந்து பிரேமலதா விஜயகாந்தையும் பேசினேன். நான் கூட்டணி உருவாக்குறதுக்கு அப்ப யாருக்கும் உங்களுக்கு எல்லாம் வெளியே தெரியாது. கூட்டணி உருவாக்குறதுக்கு மோடி சார்பா நான் தான் பேசினேன். சரி. டிசம்பர் 31 எனக்கு மோடி ஃபோன் பண்ணாரு 10 மணிக்கு மேல. ஃபோன் பண்ணி உடனே விஜயகாந்த்கிட்ட பேசிட்டு என்னை கூப்பிடு, கூட்டணிக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லுனாரு. மறுநாள் காலையில போய் நான் வந்து அவங்க வீட்டுக்கு சாலி கிராமத்தில் போய் விஜயகாந்தை பார்த்து பிரேமலதாவை பார்த்து இந்த மாதிரி மோடி கேட்குறாரு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ நான் டெல்லியில் இருக்கேன். சரியா? 2013 டிசம்பர் 31. ஓகே, விடிஞ்சா 14 2014 1 போய் பார்க்குறேன். இல்லை நாங்கள் வந்து மார்ச் மாதமோ ஏப்ரல் மாதமோ நாங்கள் செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் போட்டு தான் முடிவு எடுப்போம்ட்டாங்க. என்கிட்ட சொன்னது யாரு? பிரேமலதா விஜயகாந்தை வச்சுக்கிட்டு 2 பேருமே சொன்னாங்க. 2 பேரும் சொன்னாங்க. சொன்ன உடனே அப்புறம் நான் வந்து மோடிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, ஆனால் வருவாங்க. அவர் கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணணுன்றாரு. உடனே கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணி அவர் அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. குஜராத் சீஃப் மினிஸ்டர் அவர். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. 13க்கு முன்னாடி எல்லாம் 2013. ஆமாம். அப்போ நான் வைகோவுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து வைகோவை கனெக்ட் பண்ணி டைரெக்டாக பேச வச்சது நான் தான் பேச வச்சேன். அதுவும் நீங்க தான் போட்டிட்டு. ஆமா. சரி. இப்ப 2013. சரி. அப்ப காங்கிரஸ் மேல இருந்த வெறுப்பு, விடுதலை புலிகள் அழிச்சது, தமிழினத்தை அழிச்சதுக்காக நம்ம எப்படியும் மோடி வந்தா ஏதாவது பண்ணுவார் நம்பிட்டோம். அச்சாதீன் டெவலப்மெண்ட் அஜெண்டா நம்பினதுனால பண்ண வளர்ச்சி மாடல். அவரை கூப்பிட்டு வச்சு ஜெயிச்ச பிறகு தமிழ்நாட்டுல 18% ஓட்டு எப்படி வந்திருக்கும் விஜயகாந்த் இல்லாம? விஜயகாந்த் அன்னைக்கு அந்த கூட்டணியில மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபோர்ஸ். 10% கொடுத்தது விஜயகாந்த். 18% வாங்கினாரு அப்ப மோடி என்டிஏ கூட்டணிங்க. அன்னைக்கு அந்த அம்மா மோடியா லேடியான்னு கேட்டப்ப அன்னைக்கு வாங்கின அப்ப உடனே என்ன பண்ணாரு விஜயகாந்த்? அங்க வராரு. விஜயகாந்தும் பிரேமலதா விஜயகாந்தும் டெல்லிக்கு வராங்க பதவியேற்பு. டெல்லிக்கு வந்து டெல்லியில வந்து பதவியேற்பு விழாவுக்கு வராங்க. பதவியேற்பு விழா வந்து கட்டி தள்ளுனாரு, தள்ளுனாரு. நான் டெல்லியில இருக்கேன். அந்த 6 தழுவி முடிஞ்ச உடனே நைட்டு டின்னர் மீட்டிங். நான் வந்து நான் விஜயகாந்த் பிரேமலதா 3 பேர் 4 பேரும் டின்னர் மீட்டிங் கலந்துக்கிறோம். சரி. அவங்க ஹோட்டலில் அங்கே ஹோட்டலுக்கு போகிறேன், வர சொன்னாங்க, போனேன். என்ன செய்யலாம், எங்களுக்கு ஏதாவது மோடி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு, போர்டு என்னென்ன போர்டெல்லாம் நம்ம கேட்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து கொடுத்து இத்தனை போர்டில் நீங்கள் கேளுங்க, ஏதாவது ஒரு 20-30 போர்டு கிடைச்சா கூட அவங்க தேமுதிக உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு போர்டு மெம்பர் கூட கொடுக்கல மோடி. ஒரு போர்டு மெம்பர் கூட கொடுக்கல விஜயகாந்துக்கு. இவங்க வந்து இன்னைக்கு வந்து விஜயகாந்த் ஆன்மா வந்து மன்னிக்காதுன்னு பிஜேபிக்காரன் சொன்னா என்னங்க நீங்க இது பண்ண முடியும்? அப்ப என்னைக்கு ஏமாத்துனது யாரு? விஜயகாந்த் ஏமாத்துனது யாரு? மோடி. அடுத்து யாரு ஏமாத்துனது? ஜெயலலிதா ஏற்கனவே ஏமாத்திட்டாங்க. 2011 ஏமாத்திட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் ஆக்கி காலி பண்ணி 7 எம்எல்ஏக்களை தூக்கி வாங்கிட்டாங்க. அவரை ஒண்ணுமில்லாம ஆக்கி நடுத்தருக்குனான்ட்டாங்க. 2016 மக்கள் நல கூட்டணி வருது. உருவாக்குனது யாரு தெரியுமா? எம்என் நடராஜன் தான் அதை உருவாக்குறாரு. எனக்கு தெரியும், புரியுதா? மக்கள் நல கூட்டணி. அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி இல்லாம பழம் நழுவி பால் நழுவுன்னு கலைஞர் சொன்னாரு. அன்னைக்கு கலைஞரோட சேர்ந்துருந்தாருன்னா அன்னைக்கு கட்சியை காப்பாத்திருப்பாரு விஜயகாந்த். மீண்டும் திமுக ஆட்சி. மீண்டும் திமுக 1% தாங்க வாக்கு. கலைஞரை சொல்லுவார், அது மேல நடந்து போற மாதிரி, கயிறு கட்டி மேல நடந்து போற மாதிரி இந்த ஆட்சி 1%ங்க. அன்னைக்கு 5.8% வாக்கு எடுத்தாங்க மக்கள் நல கூட்டணி. பெரிய அமோக வெற்றி. திமுக அமோக வெற்றி ஆயிருக்கும். இன்னைக்கு எக்ஸப்ட் ஜி.கே. வாசனை தவிர மக்கள் நல கூட்டணி ஃபுல்லா திமுக தானே இருக்கு. எக்ஸப்ட் ஜி.கே. வாசனை தவிர மக்கள் நல கூட்டணி ஃபுல்லா திமுக தான் இருக்கு. அது ஒரு பஞ்சபாண்டவர் அணியா பார்க்க. அது யாரு பண்ணிருக்கிறது? இந்த சாதனையை படைச்சது யாரு? ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் பண்ணிருக்காரா இல்லையா? அப்ப அவர் என்ன அர்த்தம்? அவர் ஒரு ஸ்டேச்சர்ல உயர்ந்திருக்கார். அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பக்குவம் பெற்ற தலைவராக மாறி இருக்காரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க இன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்க, டோட்டலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில ஸ்டாலின் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா 2 விஷயம் பாக்குறாங்க. ஒண்ணு, கலைஞர் ஆட்சி தத்துவம், ஆட்சி முறை தத்துவம்.
கலைஞரது சமூக நீதி, ம், கலைஞரது சுயமரியாதை, ம், கலைஞரது மாநில சுயாட்சி, ம், கலைஞரது இருமொழி கொள்கை, ம். இது எல்லாமே திராவிட சித்தாந்தம். இதை வந்து ஸ்ட்ராங்காக கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உருவம் ஸ்டாலின். ஐடியாலஜிக்கலா, தத்துவமா. ஐடியாலஜிக்கலா. இன்னொரு உருவம் அப்படியே எம்ஜிஆர். ம், ம், இன்னொரு உருவம் ம், ஸ்டாலின் அப்படியே எம்ஜிஆர் மாதிரி நிற்கிறாரு மக்கள் மத்தியில். ம், புரிஞ்சுக்கோங்க நீங்க. ம். என்னது இல்லந்தோறும் கல்வி, இல்லந்தோறும் மருத்துவம், பெண்களுக்கு உதவித்தொகை, தாய் மாணவர் நான் திட்டம், முதல்வன் திட்டம், காலை உணவு, காலை உணவு காலை திட்டம், உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், உரிமை தொகை, உரிமை தொகை, பெண்களுக்கான உரிமை தொகை, விடியல் பேருந்து, விடியல் இப்போ 5000 அரிசியா அடிச்சு தூக்கி எம்ஜிஆர் மாதிரி வந்து மக்கள் மத்தியில மக்கள் இதய சிம்மாசனத்துல பிடிச்சு நிக்கிறாருங்க அவரு ஸ்டாலின். ஒரு சைடு எம்ஜிஆர், ஒரு சைடு கலைஞர், ரெண்டும் சேர்ந்தது இன்னைக்கு ஸ்டாலின் நிக்கிறாரு. நீ எங்கிட்டு போய் அசைப்பீங்க அவரை? ஆனா காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்குறாங்க கூட. என்னது யாருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க? ஸ்டாலின் அவர்கள் அழுத்தம் கொடுத்து. காங்கிரஸா? காங்கிரஸ் இப்ப வரைக்கும் அவன் இழுப்பறியாதா இருக்கும், பேசிட்டு இருக்க வரைக்கும் இழுப்பறி. இப்போ 22 பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாச்சுல, காங்கிரஸோட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல இன்னும். இன்னும் தொடங்கல. அவங்க வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் மற்றவங்களெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் கூப்பிட்டு கொடுப்பாங்க. 18 சீட்டு தரேன், வாங்கிக்கிறியா? இல்லையா தனியா போ, முடிஞ்சு போச்சு. நடக்குமா அது? ஏன் 18 ஜெயிச்சாங்க? இப்ப ஒரு 18 கொடுத்தா பெரிய விஷயங்க. ஒரு 2 நிமிஷம் முன்னாடி நீங்க தான் தொடர் சொன்னீங்க, ரொம்ப அரவணைச்சு கொண்டு போறாரு அப்படின்னு. அரவணைக்கிறவர் காங்கிரஸ். அப்புறம் நீங்க அதுக்காக அரவணைச்சு கொண்டு குனிஞ்சு கூட்ட குனிஞ்சிட்டு இருப்பாங்களே. ஒரு லெவல் தாங்க குனிய முடியும், அதுக்கு மேல எப்படி குனிகிறது? 25 தரேன்னு சொல்லியிருக்காருல அவரு. 25 வாங்கினா மதிப்பு மரியாதையோட கௌரவத்தோட இருக்கலாம். இல்லைன்னா 18 கொடுக்கறதுக்கு மேலே, 18க்கு மேலே போட்டால் அது வேஸ்ட்டாக போயிடும் அந்த சீட்டு. அதை வந்து விசிகே கொடுக்கலாம், அதை வந்து கம்யூனிஸ்ட் கொடுக்கலாம், அதை வந்து மதிமுக கொடுக்கலாம், தேமுதிக கொடுக்கலாம், இஸ்லாமியர் கட்சிகள் கொடுக்கலாம். அப்போ பிரித்து கொடுத்தோம்னா அவங்களா ஜெயிப்பாங்கல்ல. இவங்களுக்கு கொடுத்தா இவங்களுக்கு 18 ஜெயிச்சிருக்காங்க, 18 கொடுத்துருவோம், முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, கடந்த முறை நீங்க 170+ நின்று 138 ஜெயிச்சிங்க. அப்ப 170 130 ஜெயிச்சு இடையில ஒரு 40 இருக்குல்லையே, அதை கொடுங்கன்னு கேட்கறாங்க. தோத்த 40. திமுக ஜெயிக்காத 40ல் நீ ஜெயிச்சிருவியாங்க, அதுக்கு உனக்கு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. என்ன அது? நீங்க 90 தான் ஜெயிச்சிருக்கீங்க இந்தியா முழுக்க. மிச்ச சீட்லாம் சமாஜ்வாடி பார்ட்டிக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் திமுக கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவீங்களா? ஆனா இப்படி எல்லாம் மாணிக்கத்தாக்குடி யோசிக்கிறாரு விதவிதமா. அப்புறம் யோசனையே வினோத கால விபரீத புத்தி. நீ தேவையில்லாமல் ராகுல் காந்தி பேரை கெடுத்து விட்ட தமிழ்நாட்டில். நல்ல பேர் அவருக்கு, நல்ல மனிதர் ராகுல் காந்தி, பிரதர். ஆமாம், ராகுல் காந்தி வந்து ஒரு சின்சியரான ஒரு போராளி. என்னன்னா அவர் பாராளுமன்றம் மட்டும்தான் போராடுவார், அப்புறம் தூங்கிடுவார் போய். யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்னார். சொல்லிட்டு போய் போர்வை பற்றி படுத்துக்கிட்டாரு. மோடி மாசத்துக்கு 2 வட்டம் வர்றாரு தமிழ்நாட்டுக்கு. ஆமாம். அமித்ஷா வாரத்துக்கு 2 வட்டம் இங்கே வராரு. வந்துட்டாங்க, அட்டெண்டன்ஸ் போட தொடங்கிட்டாங்க. ஆமாம், பியூஷ் கோயல் டெய்லி இங்கே தான் இருக்காரு. அவ்வளவு கடுமையாக உழைக்கிறாங்க பிஜேபியில இருந்து. ராகுல் காந்தி சொன்னதோட போய் படுத்து தூங்கிட்டாரு. யார் ஜெயிக்கிறது? இப்போ என்ன அர்த்தம்? ராகுல் காந்தி முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள், ராகுல் காந்தி முன்னெடுக்கக்கூடிய வாதங்கள், இந்த வாதங்களை தமிழ்நாடு வரைக்கும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கொண்டு சேர்த்துச்சா? இல்லை. மாணிக் தாக்கூர் எங்க தூங்க போனாரா? ஜோதிமணி தூங்க போனாங்களா? பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? எங்க இருக்காரு சொல்லுங்க பாப்பா. ஆனா பலம் பண்றாங்க காங்கிரஸ். பலம் காங்கிரஸ் என்ன கிளை கழகம் வரைக்கும் காங்கிரஸ் காட்கள். நேந்திரம் பழமா கதலி பழமா? தலையெழுத்து என்னத்தை சொல்றது? தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.